வணக்கம் காலைக்கதிர் நேயர்களே. இந்த மாதம் தமிழர்களுடைய வாழ்விலே மறக்க முடியாத ஒரு கருப்பு மாதமாக அல்லது கரை படிந்த இரத்த கரைகள் நிறைந்த மாதமாக மக்களால் பார்க்கப்பட்டு காலங்காலமாக நினைவு கூறப்படக்கூடிய ஒரு மோசமான துன்பமான நிகழ்வு நடந்து முடிந்த மாதம். நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்களிலே அதை நினைவு கூறலுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருந்த போதும் இதுவரை எமது தலைவர்கள் என்று சொல்லப்படும் அரசியல்வாதிகள் இந்த விடயம் தொடர்பிலே அக்கறையினமாக இருப்பது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்கதாக இருக்கிறது. நான் கடந்த வருடம் கூட இதற்கு ஒரு எழுச்சி பூர்வமாக அனுசரிப்பதற்காக அந்த நினைவுகளை மனதிலே நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நீண்ட காலத்துக்கு முதலே எல்லா ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருந்தது. கட்சிகள், அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டு அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கும் உரிமை கோருவதற்கும் சண்டை போட்டுக் கொண்டு வந்த காலம் போய் இன்று தேர்தல் தொடர்பான அல்லது தேர்தலுக்கான அறிவிப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வாக்குக்காக திரும்பவும் ஒற்றுமை என்ற ஒரு கோஷத்தை தூக்கி கொண்டு அந்த விஷயத்தில் எங்களுடைய அரசியல் தலைவர்களும் சரி, சிவில் சமூகம் என்று அழைக்கப்படும் பொது அமைப்புகளும் சரி அந்த பக்கமாக நிற்கிறபடியால இன்னும் அந்த பரபரப்பு அல்லது அது தொடர்பான மக்களுடனான கலந்துரையாடல் அல்லது ஒழுங்குபடுத்தல்கள் தொடர்பான விஷயங்கள் இன்னும் ஒன்றும் ஆரம்பித்த மாதிரி தெரியல. இது உண்மையிலேயே இவ்வளவு விரைவாக நாங்கள் மறந்து விட போகிறோமா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இப்ப ஆரம்பத்திலேயே நாங்கள் கதைச்சு கொண்டிருந்த நாங்கள் மறந்து போகலாம் மறக்கக்கூடிய நாங்கள் மக்கள் மறக்க மாட்டோம். நான் அரசியல் தலைவர் சொல்றேன். கண்டிப்பா நீங்கள் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு வீட்டிலும் அதுக்கான இழப்புகள் அவர்களும் மறக்கக்கூடிய விஷயம் அல்ல, அல்லது அவர்களை மறக்க விட்டுடக்கூடிய விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் அவர்களுக்கு வேற வேற கவனம் குவிப்புகள் வந்ததுனால இது இரண்டாம் பட்சமாக மாறி இருக்கிறதுதான் பிரச்சனைக்குரியதா இருக்கு. வேதனைக்குரியது பிரச்சனை மட்டும் இல்ல, வேதனைக்குரியது. ஆனா இதுல இருக்கிற பலவீனம் எங்கட பக்கத்துல வேற பலவீனங்களை பற்றியும் பார்க்க வேண்டி இருக்குது. என்னன்னா இங்கே திரும்பவும் நீங்க அந்தந்த நேரத்துக்கு தான் கட்டமைப்புகளை பற்றி பேசுறீங்களே தவிர அந்த கட்டமைப்புகள் நிரந்தரமானதாக, சரியான இலக்குகள் கொண்டதாக, சரியான நபர்களை கொண்டதாக அமையாததுனால வரக்கூடிய விளைவுகளை நீங்க இதை பார்க்கலாம். 15 வருஷம் ஆயிட்டுது. இன்னொரு 10 நாட்களுக்கும் குறைவான நாட்கள்லாம் இருக்குது முள்ளிவாய்க்காலினுடைய நினைவு தினத்தை நினைவேந்தலை செய்யறது. மே 18ஆம் தேதி அதை செய்யறது. ஆனா போன வருஷத்துல எல்லாம் அதுக்கு முதல் ஒரு வாரம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரமாக கொண்டாடப்பட்டது. அதுல முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றது கான்செப்ட் பல காலங்களாக சொல்லப்பட்டு வந்தாலும் போன வருஷம் அது எல்லா இடங்கள்லயும் எல்லாராலையும் செய்யப்பட்டு அப்படியே அது உண்மையா அந்த உணர்வுகளை திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய நிறைய பேர் அங்க இப்ப போன வருஷம் கதை கேட்கல, 14 வருஷத்துக்கு முதல் எங்களுடைய மனங்களுக்கு என்ன ஓட்டங்கள் இருந்தது, அந்த பயம், அந்த கவலை, அந்த உணர்வுகளை திரும்ப மீட்டெடுக்க அந்த சிரட்டையில நாங்கள் கஞ்சிய திரும்ப குடிக்க போய்க்கல அப்படி ஒரு மனநிலை திரும்ப நாங்கள் இழந்து விட்ட உறவுகள், உரிமைகள், மற்றது எங்களுடைய நிலங்கள், உடைமைகளை பற்றின நினைவுகள் போனது என்று சொல்லி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அந்த பெருந்துயரை கடத்துறது என்றது ஒன்று இருக்கு இல்லையா. இப்ப அடுத்த தலைமுறை ஒரு தலைமுறை வந்துட்டு போற தெரியாத தலைமுறை. அப்ப அந்த தலைமுறைக்கு ஒரு போர் இருந்தது. அந்த போர்ல இவ்வளவெல்லாம் துன்பப்பட்டோம், இவ்வளவு துயர் சுமந்திருக்கிறோம், இவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம். இந்த இழப்பு, துயர், துன்பம் எல்லாம் ஒரு இலக்கு நோக்கியது, அதுக்காக நடந்த விஷயங்கள் என்ற வரலாற்று கடத்தலை செய்யறதுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா அங்கதான் ஒரு கேள்வியில இதே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இதே நாங்க சிரட்டையில குடிக்கணும், அது உப்பே இல்லாத இந்த கஞ்சியை குடிக்கணும் என்ற கேள்வியில இருந்து அவர்களுக்கு அந்த பதில்கள் அவர்களுக்கு கடத்துறதா இருக்கும். அவர்கள் அடுத்தடுத்த தலைமுறை இந்த போராட்டங்கள் இந்த தலைவர்களால் இப்போதைக்கு முடிச்சு வைக்கக்கூடிய போராட்டங்கள் நடக்க போறதில்லை. அப்ப அடுத்தடுத்த தலைமுறைகளும் தங்களுடைய இதே அரசியல் சவால்களை எதிர்கொள்ளத்தான் போது அதுக்கு அந்த தலைமுறைகள் தங்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதை கடத்துறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்வுகள் தெளிவாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டியவையா இருக்குது. பர்ஃபெக்ட் பிளான் என்றது அதுக்கு தேவையா இருக்குது. ஆனா நாங்கள் இந்த 15 வருஷத்துல முள்ளிவாய்க்காலுக்கென்று ஒரு சுயாதீனமான கட்டமைப்பு வேணும், அதுல அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது அப்படி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லாம் முதல்ல முள்ளிவாய்க்காலுக்கு போன காலத்துல இருந்து பாக்குறோம். இந்த இதை பார்த்திருக்கிறோம், நாங்க போயிருக்கிறோம் நேரடியா. முதலாவது முள்ளிவாய்க்கால் இந்த நினைவேந்தல் எவ்வளவு தூரம் இறுக்கமான நிலைமைகள்ல நாங்க போகும்போது எவ்வளவெல்லாம் எங்களுக்கு இடைஞ்சல் எத்தனை தடவை நிறுத்தி செக் பண்ணிச்சு நம்ம என்ற அந்த மாதிரியான சவால்களுக்கு மத்தியில இருந்து தொடர்ந்து பாட்டு வரோம். சரிதானே? அப்ப இருந்தே ஒரு கட்டமைப்பு வேணும், அந்த கட்டமைப்பை உருவாக்க வேணும். அது பிறகு ஒரு 2-3 வருஷம் காண்டினோன்னு இல்ல இந்த கட்டமைப்புகளுக்குள்ள அரசியல்வாதிகள் வரக்கூடாது, அதை அவர்கள் தங்களுடைய அரசியல் மூலதனமாக்க பாக்கினோம். சரி, அதெல்லாம் போச்சு. அரசியல்வாதிகள் ஒதுங்கியும் கொண்டினோம். சரிதான். அப்படியெல்லாம் ஒதுங்கினதுக்கு பிறகு ஒரு சுயாதீனமான கட்டமைப்பு ஒன்று உருவாகிச்சது அப்படி என்று சொல்லப்பட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. பட் ஆனா அந்த கட்டமைப்பை நாங்கள் கட்டி வளர்த்து சரியா பண்ணி இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. இப்ப அந்த கட்டமைப்பு சரியான இன்றைக்கு வரைக்கும் எந்த அறிக்கைகளோ அல்லது ஏற்பாடுகள் பற்றிய விஷயங்களோ எதுவுமே செய்யப்படல. இனிதான் நடக்கும். புதிய இயங்கு நிலையில இருக்குதா இப்படியும் அரைக்க விடுவேன். ஒரு சில தினங்கள்ல ஒரு அரைக்க வரும்னு நினைக்கிறேன். பேரளவுல இருக்குது என்ற அடிப்படை. கடைசி நேரத்துல அதான் ஒரு முறையான கட்டமைப்பை நாங்க உருவாக்காம, இப்ப முறையான கட்டமைப்புன்ற போது முறையான நிர்வாகம் மட்டும் இல்ல, அதுக்கான முறையான நிதி ஆதாரங்களும் இல்லாம அதை எப்படி இயங்க முடியும்? தனிநபர்களால அப்படி இயங்க முடியாது. அப்ப அந்த முறையான நிதி ஆதாரம் வேணும். பிறகு அதை முறைப்படி கையாளுறதுக்கான சரியான கையாடாமல் ஆள வேணும் என்றால் அதுக்கு முறையான ஒரு நிர்வாகம் வேணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிச்சால்தான் அது உரிய தருணத்துல தனக்குரிய வேலைகளை ஆற்றும். இப்ப இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான தயார்படுத்தல்ன்றது இந்த ஒரு வாரத்திலேயோ ஒரு மாசத்திலேயோ செய்ய வேண்டியது அல்ல. அது நாங்க வருஷம் பூராகவும் செய்ய வேண்டிய, திட்டமிட வேண்டிய விஷயங்கள். இந்த வருஷத்துல நாங்கள் எப்படி எங்களுடைய வரலாற்றை கடத்த போறோம்ன்றது மக்கள்கிட்ட எந்தா முள்ளிவாய்க்கால் துயரம்தான் எங்களுடைய மீளெழுச்சிக்கான புள்ளியாக நாங்கள் பார்த்து இன்றைக்கு நீங்கள் திரும்ப தேச கட்டுமானம் பற்றி எல்லாம் பேசுறீங்க. அந்த தேச கட்டுமானத்தினுடைய மீளெழுச்சி புள்ளி எது என்று கேட்டா முள்ளிவாய்க்கால். ஆனா இந்த தேச கட்டுமானம் அல்லது தேசியத்தை மீளெழுச்சி புறச்செய்தல் என்றதுல முள்ளிவாய்க்கால் 2ஆம் பட்சம் ஆயினது கவலைக்குரிய விஷயம். நிச்சயமா அப்படி அனுமதிச்சிருக்க கூடாது, அனுமதிக்க முடியாது. இப்போ ஒரு 15 வருஷ காலத்திலேயே நாங்கள் இத இப்படி ஒரு கவலை ஈனமா இல்லாட்டி அதுல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போற முடியாது சொன்னா, இங்க இருக்கிறதுல பெருவாரியான இப்ப இந்த அமைப்புகள் இல்லாட்டில் இந்த செயற்பாடுகள், இப்ப நாங்கள் சொன்ன அந்த பொது வேட்பாளரோ அரசியல் நகர்கள் இருக்கிறார்கள் நேரடியாக தான் வச்சாங்க. அப்ப அவர்களே இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல என்றும் போது நாங்கள் எப்படி இது எதிர்கால சந்ததியிட்ட உரிய முறையில கையளிச்சு போட்டு போறோம் என்ற ஒரு பெரிய வழக்கமா இந்த இதன் மீது விரல் கொடுக்கிறவர்களா அல்லது இது சார்ந்து சரி இந்த முள்ளிவாய்க்கால் பற்றி பேசப்படையில அதுக்கான காரியங்கள் ஆற்றப்படையில்லை என்று சொல்லுறவர்களா பேசுறவர்களாவும் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இப்ப இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயத்திலேயும் இருக்கக்கூடிய தனிநபர்களாகவும் இந்த பொது அமைப்புகளாகவும் இருக்கணும். அப்ப இப்ப கடந்த ஏப்ரல் கடைசியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த பணிகள்ல விசியா இருக்கணும். அங்க கூட்டம் இங்க கூட்டம் அப்படி இப்படி என்ன. அப்ப அந்த விசியில அது முதன்மைப்படுத்தப்பட்டதுனால அவைக்கு இதை பற்றி சிந்திக்கவோ இது என்னவோ நேரம் வரையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால அதை பற்றி எழுதவோ நல்லது என்ன. பட் ஆனா ஆங்காங்க மே மாசம் 1ஆம் தேதியே அங்கங்க ஒரு சில இடங்கள்ல தனிநபர்களாக சில முள்ளிவாய்க்கால் கஞ்சிகள் ஊத்தி. பட் ஆனா அது ஆர்கனைஸ் பண்ணப்படணும். போன முறை பாத்தீங்கன்னா எல்லாரும் ஈவன் அரசியல் கட்சிகளுடைய உறுப்பினர்கள், பொது அமைப்புகளினுடைய உறுப்பினர்கள் சில இடங்கள்ல அவர்கள் தாங்களாகவே எல்லாம் அங்கங்க கஞ்சி காய்ச்சி அதை ஊட்டி
அது ஒரு படமா எடுத்து ஊடகங்கள்ல வந்து அதை பார்த்து இன்னும் பலர் அப்படி செய்தது அந்த அந்த ஒரு விதமா பரவலாகி அது தொடர்ந்து ஒரு வைப் இருந்தது. இன்றைய பாசையில சொன்னா அந்த வைப் வந்து அந்த 10-15 நாட்கள் தொடர்ச்சியா இருக்குது. அது அந்த வைப் தான் பிறகு 18ஆம் தேதி ஒரு எழுச்சியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அதுவும் சும்மா நிகழ்ந்துட போறது இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவைகளுக்கு மத்தியில இங்க இருந்து முள்ளிவாய்க்கால்ல போய் அஞ்சலி செலுத்துறது அப்படி இப்படி என்றதெல்லாம் அதெல்லாம் அதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும், மக்களை அதை நோக்கி இழுக்கணும், சரிதானே? அப்ப அந்த உணர்வெழுச்சி எல்லாத்தையும் ஏற்படுத்துறது என்றது வந்து நீங்க இவன் விடுதலை புலிகள் அவ்வளவு பெரிய இதுவா இருக்குமோ மாவீரர் தினம் இவ்வளவு பெரிய விஷயமா கொண்டாடப்படுறேன்னு தெரியும். ஒரு வாரமாவே அதுக்கான ஏற்பாடுகள் இவன் புல்லுச்சருக்கிறதுல ஆரம்பிச்சு எல்லாருடைய இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கும். அதுக்கு முதல்லயே அந்த ஒரு வாரம் தொடங்குறதுக்கு முன்ன 2 வாரத்துக்கு முன்னமே புலிகள் பொது அமைப்புகளை கூப்பிட்டு கலந்துரையாடி மாவீரர் தினம் இப்படி செய்யணும், என்னென்ன மாதிரி இருக்கணும், நீங்க இந்த இடங்கள்ல வைக்கணும், பொது அமைப்புகள்ல என்ன மாதிரியான அஞ்சலி நிகழ்வு செய்யணும், ஆருடைய அந்த பிரதேசத்துக்குரிய யாருக்கெல்லாம் நீங்க இந்த இடத்துல அதெல்லாம் இயக்கத்துக்குள்ள இதுகள் பிரிச்சு கொடுக்கப்பட்டு அவர்கள் மக்கள்கிட்ட கலந்துரையாடி அவர்களுக்கான பங்கு பணிகள் என்று பிரிச்சு கொடுத்து அப்படி ஒரு மிக சரியான திட்டமிடலோட நடக்கிறது. இன்றைக்கு அதை விட பக்காவான திட்டமிடலோட அதை விட எழுச்சியோட செய்ய வேண்டிய இதை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிற போது கட்டாயமும் செய்யப்படவில்லை என்றதுதான். அப்ப இதுதான் எல்லா இடங்கள்லயும் வர்ற எங்களுடைய அரசியலினுடைய எல்லா தொய்வுகளுக்கும் அல்லது பின்னடைவுகளுக்கும் காரணமா இருக்கிறது. அந்தந்த நேரம் மட்டுமே நாங்கள் அதை பற்றி பேசுவோம். அந்தந்த நேரம் மட்டுமே அதை ஒரு பீக்கா வரும். இப்ப இனி ஒரு முள்ளிவாய்க்கால் அந்த 10 நாளும் கடைசியில எல்லாம் பெரிய இதுவா கதவிடும். இப்ப நாங்கள் எடுக்கிறோம் தானே இந்த விஷயம் வழியில வந்து அதை ஓகே இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வரப்போது ரைட் நாங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண தொடங்கும் போது ஒரு எழுச்சி வரும். ஆனா அது என்ன ஆகும் 19ஆம் தேதி அப்படியே வடிஞ்சு போயிடும். ஏன்னு சொன்னா அவ்வளோட முடிஞ்சு ப்ராப்பர் திட்டமிடலோட வேலை இல்ல அப்ப அதுக்கு மட்டும் பொங்கிட்டு மாதிரியான. பட் ஆனா அது அப்படி இல்லை. உண்மையில இன்றைக்கும் எங்கள்கிட்ட முள்ளிவாய்க்கால் பற்றி ஆவணங்கள் என்று பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. நாங்க சொல்றோம் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஒரு குறியீடு இருக்குது. ஆனா முள்ளிவாய்க்கால் துயரத்தினுடைய தலைமுறை கடத்தல எப்படி நாங்கள் செய்யறோம், எவ்வளவு துன்பப்பட்டது, எவ்வளவு மக்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் துன்பப்பட்டார்கள். இன்றைக்கு எங்கேயோ இருக்கிற காசாவில நடக்கிற துன்பங்களை பற்றி பேசுறோம், அங்க நடக்கிற மனித உரிமை முறைகளை பற்றி பேசுறோம். ஈவன் காசாவில இருந்து துன்பப்படுற மக்களுக்காக இலங்கையில இருந்து நிதி சேகரித்து அனுப்பினோம். அன்றைக்கு முள்ளிவாய்க்கால்ல நாங்கள் செத்த போது, நாங்கள் குற்றியுமா கிடந்த போது எங்களுடைய சகோதர இனங்கள்ல யாருமே அந்த மாதிரி நிதி சேகரிச்சு எங்களுக்கு தந்ததே இல்லை. ஆனா இன்றைக்கு அப்படி போகுது. சரி, அது நல்ல விஷயம் தான். சில இடங்கள்ல நிதி சேகரிக்கப்பட்டது மக்களுக்கு கொடுக்கல என்றது கவலைக்குரிய விஷயமே தவிர இல்ல நான் சொல்றது இங்க இலங்கைக்குள்ள இன்றைக்கு என்ன அரண்டே தெரியாத இருக்கக்கூடிய அரண்டே தெரியாத அந்த உறவுகளுக்காக சிங்களவரா இருக்கக்கூடிய ஜனாதிபதி வந்து ஒரு நிதியம் திறக்கிறார். அதுக்கு சிங்களவர்கள் பங்களிக்கிறார்கள், முஸ்லீம்கள் பங்களிக்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லீம்களும் பாடசாலை ரீதியா எல்லாம் பொது அமைப்பு ரீதியா சேர்த்து பணத்தை அந்த நிதியத்துக்கு செலுத்துகிறார்கள். அந்த நிதியம் ஏற்கனவே ஒரு தொகுதி பணத்தை வந்து காசாவின் பலஸ்தீன தூதர்கிட்ட கொடுத்துருக்குது. இனி அடுத்தடுத்த கட்டங்கள்லையும் கொடுக்கறதுக்கான நிதி சேகரிப்பு இந்த 31ஆம் தேதி வரைக்கும் அதை நீடிச்சிருக்கணும், ஒரு மாசத்துக்கு இன்னும் என்ன நிதி வருது, அதனால அதை நீடிச்சிருக்கணும். அது சேகரிச்சு குடி. ஆனா அன்றைக்கு எங்களுக்கு அரிசி கூட கிடைக்கல, தேங்காய் கிடைக்கல, அந்த கஞ்சிக்கு விடுறதுக்கு தேங்காய் கிடைக்கல, கஞ்சிக்கு போடுறதுக்கு உப்பு கிடைக்கல. அந்த அவ்வளவு துயரத்தோட தான் நாங்கள் அந்த இருந்தனாங்க, அந்த நாட்களை கடந்து வந்து நாங்கள். ஆனா இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாகவும் அல்லது தொலைக்காட்சி இந்த என்ன மொபைல் போனுகள் வாயிலாகவும் காசாவில் நடக்கிற விஷயத்த தெரிஞ்சு கொள்ற எங்களுடைய இளம் தலைமுறை முள்ளிவாய்க்கால் பற்றி எவ்வளவு தூரம் தெரிஞ்சு கொள்ளுது? அல்ல அவர்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது, நாங்க என்ன ஆவணப்படுத்தலை செய்தோம், அல்லது அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தோம்,
இப்ப வரைக்கும் அது இல்ல. ஒரு நாள் மட்டும் நீங்கள் அதை செய்யறதுல இந்த அங்க இன்றைக்கு ஒரு போர் நடக்கிற காசாவில என்ன துயரங்கள் நிகழுதோ, என்னெல்லாம் மனித உரிமைகள் நிகழுதோ, அதுல செய்கிறவர்களும் பாதிக்கப்படுறவர்களும் தான் மாற்றமே தவிர நிகழ்கிற சம்பவங்கள் எல்லாமே இங்க அதே நடந்திருக்கு. 15 வருஷத்துக்கு முதல்ல இங்க அதே மாதிரியான எல்லாம் நடந்திருக்கு. ஆனா அதை நாங்கள் எப்படி கடத்துறோம், கொண்டு போய் சேர்க்கிறோம் என்ற விஷயத்துல நாங்களுமே அந்த ஆவணப்படுத்தல்ன்ற விஷயத்துல இப்பவும் என்ன இப்ப ஏதாவது நாங்க சொன்ன மாதிரி ஒரு இளமைக்குள்ள வரப்போற ஒரு நிகழ்வுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா கடை 2 கூகுள் பண்ண போறோம், 4 படத்தை எடுத்து போட போறோம், ஒரு போஸ்டர் அடிக்க போறோம், 4 போஸ்ட் போட போறோம். அன்றைக்கு எப்படி இவர்கள் அமைப்புகள் கட்சிகள் ஏதோ யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டாட்டி என்ன அது தங்களோட உறவுகளை இழந்த மக்கள் அங்க போய் கண்ணீர் வடிக்கத்தான் போயிட்டாங்க. அதுக்கு பேர் பொறிக்கிறதுக்காக சில ஏற்பாடுகள் நடக்குது. ஒரு கிழமையில அதுதான் செய்ய முடியும். என்ன சொன்னா 18ஆம் தேதி நிகழ்வுன்றது அந்த பேரெழுச்சின்றது ஒருத்தருமே கிளைம் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஆனா கிளைம் பண்றதுக்கான வேலை தான் இந்த ஒரு கிழமையில செய்யக்கூடியதா இருக்க போகுது. அதை மட்டும் செய்து போட்டு இந்த அடுத்த வருஷம் வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் அதை செய்து கொண்டு அதை அப்படி ஜஸ்ட் சும்மா விட்டுட்டு வேற பிரச்சனைகள், வேற பஞ்சாயத்துகள், வேற இதுகளோட ஓடுற இதே கேள்வி எங்களை நோக்கியும் வரலாம். ஆனால் ஊடகவியலாளர்கள் என்ற வகையில நாங்க தனி அதுக்கு இருந்துதான் இப்ப இதை பார்த்து குறைக்கிறோம். இது நடக்கல நாங்கள் அந்த வேலையை தான் செய்யலாமே தவிர பட் அதுக்கான ஒரு கட்ட அந்த வேலைதான் எங்களுடைய பணி வேலை. மற்றதுல நாங்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம், சந்தர்ப்பங்கள் வரும்போதும் ஒரு பங்காளியா இருக்க முடியும். பட் ஆனா எங்களுடைய பிரதான பணி என்பது நாங்கள் ஒரு வாட்ச்டாக்கா இருக்கிறதா, காவல் நாயகளா இருந்து கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை சுட்டி காட்டுறதும் அதுதான் எங்களுடைய முக்கிய முழுமையான விஷயம் என்றபடியால இதுக்கு மற்றது நாங்கள் சொல்றோம் ஒரு கட்டமைப்பு இருக்குது. அவர்களுடைய பிரதான நோக்கம் இல்லை, ஒரே ஒரு இது முள்ளிவாய்க்கால் தொடர்பான அந்த கட்டமைப்புக்கு வேற என்ன அது வழக்கம் போல அதுக்குள்ள பிளவுகள், பிரிவுகள், உடைவுகள், நீயானான்ற பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. அதை தாண்டி 2013ஆம் ஆண்டுல வடக்கு மாகாண சபை முதல்ல அமைக்கப்பட்டு 2015 முதலாவது நினைவு தினத்துக்கான ஏற்பாடு முதலமைச்சர் தலைமையில போய் அங்க அடிபாடுகள் இதுகள் எல்லாம் அப்புறம் ஒரு 3 வருஷத்துல இன்னும் அது பெருசாகி முதலமைச்சருக்கு பக்கத்துல கருப்பு படைய பூனைப்படை பாதுகாப்பு எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் நடந்த இதுகள் இருந்தது. அப்பவே அதாவது மாகாண சபை இருந்த போதே முள்ளிவாய்க்கால் ஒரு நிரந்தர நினைவிடத்தை எழுப்புறது என்றது ஒரு தீர்மானமா இருந்தது. சரிதானே? அங்க அது அந்த அந்த முற்றம், முள்ளிவாய்க்கால் முற்றம் என்றது பிரதேச சபைக்கு சொந்தமான பகுதி. ஸோ அதனால பிரதேச சபையினுடைய ஏதோ ஒரு வடிவத்துல அந்த இடத்துல ஒரு இதை தூக்கி இதன்றதுன்றதெல்லாமும் தீர்மானிக்கப்படும். பட் இப்ப அதை நோக்கி என்ன ஸ்டெப்ஸ் எடுபட்டுது என்று கேட்டா இன்னைக்கு மாகாண சபைகள் இல்லாம போய் 5 வருஷமா போகுது. அந்த மாதிரி நிலைமையில நாங்கள் அப்ப மாகாண சபை இருந்தா மட்டும்தான் அதை செய்ய போறோமா? ஓகே, எங்கேயோ கனடாவில முள்ளிவாய்க்கால் நினைவு வந்தாச்சு, தமிழ்நாட்டுல வந்தாச்சு. ஆனா சொந்த மண்ணில துயரம் நிகழ்ந்த மண்ணில ஒரே ஒரு நினைவு தூவிய கூட நாங்கள் நினைவிடத்தை கூட எழுப்ப முடியாது. அதுக்கான எல்லா வசதிகளும் இருந்தது ஒரு கட்டத்துல. மாகாண சபை முறையான நாட்டில் இப்ப இருக்கிற அதிகாரிகளை வச்சுக்கொண்டு செய்யலுமான்னு அது கேள்விக்குறி. ஆனாலும் அந்த அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டுல மாகாண சபை உள்ளூராட்சி சபைகள் எல்லாம் இருக்கேக்குள்ள இது ஒரு உண்மையிலேயே ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கு. மற்றது அது இப்ப ஓகே, இப்ப மக்கள் சார்ந்தது தானே இந்த நினைவிடங்கள். அப்ப உங்களுக்கு சட்ட பிரச்சனை கூட வருவதற்கான இல்ல சட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல அதை செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கணும் இல்ல அப்படின்றது அரசாங்கம். அது அந்த அரசாங்கத்திட்ட இருந்து தடைகள் இதுகள் இருக்குன்னு ராணுவம் அதுக்கு அனுமதிக்காதெல்லாம். உங்களுக்கு தேவை எலெக்ஷன்ல நினைவுத்தீவுக்கு வைக்கிறீங்க, போட்டி போட்டு காசு கொடுத்து அலோகேட் பண்ணி வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவைகள் இன்றைக்குள்ள விடுதலை புலிகள பாட்டுகளை கூட உங்களோட மேடைகள்ல போடுறீங்க, அந்த கோஷங்களை ஏற்படுத்துறீங்க. இது மக்கள் தொடர்பான எங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வுக்கான நினைவிடம். இது வேற ஒரு பிரச்சனையான கதையும் இல்லை. அதை வைக்கிறதுக்கு தடைகள் இருக்குன்னு சொல்லி போட்டு பேசாமல் இருக்குன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா 2015 இருந்து தொடங்கப்பட்ட இந்த பணிகள்ல ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லை. அதுக்கிடையில அந்த அங்கே ஒரு தீபத்தை ஏத்துறதுக்கான ஒரு சின்ன ஒரு கட்டமைப்பு மட்டும் இருக்குது. சரிதானே? அந்த கட்டமைப்பு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நினைவிடமா இருக்குது. போனவர்களுக்கு இதுதான் முள்ளிவாய்க்கால் நினைவிடம் என்று காட்டுறதா இருந்தா அதுதான்
பட் ஆனா அதை சுத்தியோ அல்லது வேற எந்த கட்டுமானங்களும் அங்க இல்லை. ஆனா எங்களுக்கு அதுல ஒரு என்ன சொல்ற, வாஷிங்டன்ல ஒரு லிங்கனுக்கோ அல்லது வாஷிங்டனுக்கோ வச்சிருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் மாதிரி அவ்வளவு மிக உயர்ந்த நினைவு சின்னங்கள் அந்த இடங்கள்ல எழுப்பப்பட வேண்டும். நாங்கள் அதுக்கான நிதி சேகரிப்பு கட்டமைப்புகளையோ அல்லது அதை உருவாக்குறதுக்கான எந்த ஒரு வேலை திட்டங்களையும் இதுவரைக்கும் செய்யல. அந்த வேலைகளை நாங்கள் ஆற்றுவதற்கும் அதன் மீது அக்கறை கொள்வதற்கும் கூட இல்லை. ஆனா இது வந்தோன்னு ஒரு பிரகடனம் வெளியிடுவினோம், அரசியல் கட்சிகள் அறிக்கை வெளியிடுவினோம், நாங்கள் எல்லாம் அந்த மக்களுக்காகத்தான் இதன்றோம், அந்த மக்களினுடைய கனவுகளுக்காக நாங்கள் போராடுவோம் என்றெல்லாம் வீரவசனம் பேசணும், எல்லாம் செய்யணும். ஆனா அந்த மக்களை எப்ப நினைவு கொள்றீங்கள் அல்லது அந்த மக்களை நினைச்சு உண்மையில என்ன செய்திருக்கிறீங்கள் என்று கேட்டா அதுக்கான பதில் இந்த வெறும் மணல் மேடா கிடக்கிற அந்த காணி மட்டும்தான். அது மட்டும்தான் இப்போ இருக்குது. அந்த அந்த தீபமேத்திர அந்த நினைவு மேடை கூட சேதப்படுத்தப்பட்டு இதன்ற தன்மைகள் எல்லாம் இருக்கு. அது அது தடைகள் இருக்கலாம், பல தடைகள் இருக்கலாம், அது இருக்கும். அதாவது எனக்கு உண்மையா திடீரென்று ஒரு டவுட் வருது. இப்ப இந்த முறை எங்களுடைய முள்ளிவாய்க்கால் எழுச்சி தொடர்பாக அரசாங்கம் ஒரு தடையும் கூட இல்ல. அதனால நாங்க விட்டோம். தட்டை இருந்தா தான் அதை உட்டையன்னு சொல்லி செய்வோம் என்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியிலே கணக்கெடுக்காம விட்டால் நாங்கள் மறந்து போயிடுவோம் என்ற மாதிரி. இதுவே யோசிச்சு பாருங்க, ஒரு பார்லிமெண்ட்ல அட்லீஸ்ட் சரத் வீரசேகர ஒரு அறிக்கை விட்டிருந்தால் நினைவு கூறுறது சட்டவிரோதமானது எப்ப தொடங்கி இது பண்ணாங்க வேலை. உண்மையா நாங்கள் எங்களுக்கான தேவைகளுக்காக இல்லாமல் மற்றவனை எதிர்கொணும்ன்றதுக்காகத்தான் சில விஷயங்களை செய்யற மாதிரி அரசியல்வாதிகளை விடுவோம் இந்த விஷயத்துல. ஏன்னா மக்களோ இல்லாட்டி ஒரு குழுவோ ஒரு கட்டத்துல அரசியல்வாதிகள் இதுல தலை போட வேண்டாம் வழியில அரசியல்வாதிகளை விடுவோம். இது அப்படி சொல்லல. இப்ப என்னன்னா நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள், நீங்க தான் முன்னின்று எடுக்கணும். அவர்கள் சொல்ல வர்றது என்னன்னா அரசியல்வாதிகள் தலையிட வேண்டாம் ஏன்னு சொல்லினோம்னா, நீங்க அரசியல்வாதிகள் நான் தான் இந்த முள்ளிவாய்க்காலுக்கு உரிமை வருவேன், நான் தான் எனக்கு தான் இந்த அதை ஏற்கனவே விஷயத்துல அந்த சண்டைகளை நான் இருக்கத்தக்க நீங்கள் அப்படி செய்வியா என்ற சண்டைகள் மாதிரி அப்படியான சண்டைகளுக்கு இடம் போக வேண்டாம்ன்றதுனாலதான் அவர்கள் ஒழிய நீங்கள் இதுல சம்பந்தப்படவே கூடாதுன்னு எல்லாம் அவர்கள் சொல்லல. சரிதான், இவர்கள் அந்த கலந்துரையாடலுக்கு போகலாம், இவர்கள் அந்த கலந்துரையாடலை ஆர்கனைஸ் பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு செய்யறதுக்கு நாங்கள் என்ன உதவிகள் செய்ய வேண்டும் என்று கேட்டு அந்த உதவிகளை செய்யலாம். உரிமை கோராமல் நீங்க செய்யத்தானே வேணும், அது உங்களுடைய கடமை இல்லையா? நீங்க அதை வச்சு அரசியல் செய்யறீங்க. இந்த அரசியல்வாதிகள் என்றவர்கள் எங்கேயோ வீட்டுக்கிற வாசிகள் இல்ல தானே, இந்த மக்கள் ஒரு ஆள் தானே. சரி, அந்த கண்டிப்பா இருக்கும். அப்ப அவர்களுக்கு அந்த பொறுப்பு, அந்த கடமை, அதை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு. அந்த மக்களுடைய துன்பம் துயரம் எல்லாத்தையும் அரசியல் முதலீடாக்கி அதனால பயனடைகிறவர்கள் நீங்கள் தானே இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு அந்த கடைசி அந்த நன்றி கடனாவது இருக்கல்ல. அப்ப நீங்க அதை செய்யாம விடுறதுன்றதுதான் நீங்க விமர்சனத்துக்குள்ள குற்றமாக இல்ல. ஒரு இதுல சரி, அரசியல்வாதிகள் ஒரு சின்னதொரு அறிக்கை விட்டா கூட போதுமானதா இருக்கு. இப்படி சொல்லிடாங்க, அதுதான் அரசியலாவே இருக்குது. அறிக்கை அத கூட காலையில எழுப்பினா போய் செய்தியாளர் 4 பேரை கூப்பிட்டு ஒரு ஸ்பீச் இது கொடுத்துட்டு போறது மட்டும். ஒரு அரசியல்வாதிகள் இன்றைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் இன்றைக்கு செய்த ஆக குறைஞ்ச ஒரு செயற்பாடாக தறிக்க வர்றது. அதுவே ஒரு முக்கியமான இதுலயே நடக்கல. அதுதான் கவலை. அட்லீஸ்ட் அதை என்றாலும் செய்தால் இப்ப மக்கள் உண்மையா இதுதான். இப்ப மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டு அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய நிகழ்வு இன்றைக்கு உண்மையா சந்தோஷம். அதாவது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமா போயிட்டு அப்படின்னு நம்ம சனிக்கிழமை வருது என்றபடியால ஓகே, நாங்கள் சில இடைஞ்சல்கள் இல்லாமல் பெருவாரியான மக்கள் அதை அனுஷ்டிக்கிறதுக்கு இல்லாட்டி நேரடியாக நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கு. கண்டிப்பா இருக்கும், ஒரு தடவை வேண்டாலும் போய் அது தண்டோணும், எங்களுடைய கண்ணீர் அந்த நிலத்துல மறுபடியும் உழணும் என்ற இந்த ஆதங்கம் அதுகளெல்லாம் கண்டிப்பா ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டியது. அதுல ஒரு சின்ன ஒரு ஆற்றுகை தானே அங்க போயிருக்கீங்கல்ல. எங்களோட இருந்த உறவுகள் அந்த ஜீவன் அங்கதான் இருக்க போகுது. அது பார்க்கவே அவ்வளவு இதுவா இருக்கு. இல்ல, எனக்கு இன்னும் ஞாபகம் முதல் போகைக்குள்ள சரி, இன்றைக்கும் எனக்கு கண்ணுக்குள்ள நிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த
முள்ளிவாய்க்கால் கரைகள்ல இருக்கு சிதறி கிடந்த உடைமைகள்ல ஆக கூடுதலா நான் பார்த்து கவலைப்பட்டது ஆல்பம். அந்த ஜனங்கள் தங்களுடைய நினைவுகளை கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுல எறிஞ்சு கிடக்கண்டேக்கும். அதுல எவ்வளவு ஆத்மாக்கள், எவ்வளவு இதுகள், இத்தனை நினைவுகள் அதுக்குள்ள பரவி இருக்கும். ஒரு அந்த அந்த இப்ப கதை கேட்கலே அன்றைய நாள் வந்து உண்மையிலே திரும்ப திரும்ப மனக்கண் முன் வருகிறது. அத நாங்கள் எந்த வகையில அதை செய்யறோம். மற்றது இது எல்லாத்தையும் தாண்டி அந்த அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற கட்டாயமான ஒரு விஷயம் இருக்குது. அதுல அது அது எந்த வகையிலும் அது தவிர்க்கப்பட முடியாது. எந்தவித அழுத்தங்கள் இருந்தாலும் செய்ய வேணும் என்ற ஒரு நிலைமையில இருக்க இந்த விஷயத்த நாங்கள் ஒன்றுமே இல்லாமலே செய்யாமல் இருக்கிறோம்ன்றது ஒரு கவலைக்குரிய விஷயம். கண்டிப்பா நான் நினைக்கிறேன் இது உடனடியாக இது தொடர்பாக இப்ப நாங்கள் இந்த காணொலியோட ஊடாக இல்லாட்டிலும் கூட நாங்கள் இந்த நிகழ்வை முடிச்சு கொண்டு நாங்கள் உரிய தரப்புகளை நேரடியாண்டாலும் ஒருக்கா தொடர்பு கொண்டு அவர்களை கொஞ்சம் உசுப்பேத்தி விடணும்னு நினைக்கிறேன். நான் சரியான முறையில எல்லாத்துக்கும் அவர்களுக்கு உசுப்பேத்துறதுக்கு வேணும். அவர்கள் என்னத்துக்கு தலைவரா இருக்கணும்ன்றதான் என்னுடைய கேள்வி. நாங்கள்லாம் எல்லாத்தையும் செய்யணும், நாங்கள்லாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிதான். நீங்க என்னத்துக்கு லீட் பண்ண போறீங்களா? இப்ப தலைவர் என்றவர் வழிகாட்டணும், தலைவர் என்றவர் முன்னால நடத்தணும், எங்களை வழி நடத்தி செல்லணும் இல்லையா? நாங்க எதை செய்யணும், எதை கொண்டாடணும், எதை நாங்க நினைவுல வச்சிருக்கணும்னு வழி நடத்த வேண்டிய தலைவர்கள் அதை விட்டு போட்டு வேற என்னதுலயோ கவனம் செலுத்தி கொண்டிருப்பினமா இருந்தா என்னதான் இருக்கு? அது உண்மையா எங்களுக்கான ஒரு சாபக்கேடு சொல்லணும். என்னன்னு சொன்னா இது என்ன சொல்றது, ஒரு உணர்வு ரீதியான ஒரு விஷயத்த கூட சரியான நேரத்துல சரியான முடிவுகளை இல்லாட்டி சரியான செயற்பாடுகளை செய்யாம இருக்கிறதுன்றது ஒரு வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த நினைவுகள் எங்களுடைய மக்களின் மனங்கள் சந்ததி சந்ததியா கண்டிப்பா கடத்தப்படும். பட் அது எந்த லெவல்ல கடத்தப்படும்ன்றதுதான் உண்மையா. இதுகளெல்லாம் உரிய முறையில நாங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லாமல் இருக்கிறது தான் எங்களுடைய இளைஞர் சமுதாயம் ஒரு மோசமான பாதையை நோக்கி பயணிக்குது என்று ஒரு சந்தேகம் கூட வருது. ஒன்று எப்படியும் ஒரு ஒரு என்ன சொல்றது, போசோ சினாரியோ வந்து இப்படியான ஒரு தளம்பல் நிலையில தான் இருக்கும். அது 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 நீங்க அதை விட்டுட்டீங்கண்டா, கைவிட்டுட்டீங்களா அப்படியே போய் என்ன நடக்கும்னா, இந்த இப்ப தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல இந்த முறை ஈழத்தமிழர் பிரச்சனைன்றது ஒரு பேரே இல்லை. அது இஷ்யூவே இல்லாம போயிட்டு. பட் ஆனா முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்துக்கு அண்மித்த மாதங்கள்ல நடந்த ஒரு எலெக்ஷன் சரியா ஒரு மாசத்துக்கு 19ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது, இந்த 18ஆம் தேதி. ஆனா அது பேசப்பொருளே இல்ல, அது நினைவூட்டப்படவே இல்லை. இந்த பெருந்துயர் கடக்கப்படுறது என்ற நிலைமைக்கு வருது. சரிதான், அதே நிலைமை இல்ல, குறையில்லை. அது நான் எங்களுடைய குறையா தான் பாக்குறேன், எங்களுடைய குறைபாட்டினால வந்த விளைவா தான் பாக்குறேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவர்கள் ஒரு கட்டத்துல 2010க்கு பிறகு வந்த காலங்கள்ல இந்த துயரத்தினுடைய பெருஞ்சுமைய வெளிப்படுத்தி அதை கடத்துறவர்களா இருந்தவர்கள் அங்க இருந்த ஐடி இளைஞர்கள். சரிதானே, சென்னையோ அல்லது தமிழ்நாட்டினுடைய ஐடி இளைஞர்கள் தான் அதை அவ்வளவு தூரத்துக்கு எடுத்து கொண்டு போய் அதை ஒரு பெரிய விஷயம் ஆக்கினவர்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. ஏன் அதை சொல்ல வேண்டி வந்ததுன்னா, இந்த நவீன ஊடகங்களை அல்லது நவீன தொடர்பாடல் முறைமைய இந்த மாதிரி விஷயங்கள்ல பயன்படுத்துறதுல நாங்க மிக பலவீனமானவர்களா இருக்கிறோம். ஆக்சுவலா ஆரம்பத்திலே எல்லாம் இப்ப வெப் 1.0 வந்த போது அதை தமிழ்நாட்டுக்காரரை விட அதிகம் பயன்படுத்தி கொண்டு வெற்றிகரமா செயற்படுத்தினவர்கள் என்று தமிழ்நாட்டில இருந்த பல ஐடி அறிஞர்களே எனக்கு நேரடியா சொல்லியிருக்கிறோம். அது நீங்கள் தான், ஈழத்தமிழர்கள் தான், குறிப்பா விடுதலை புலிகளும் புலிகள் சார்ந்த அமைப்புகளும் தான் இதை மிக வெற்றிகரமாக கையாளுகிறார்கள். நீங்க தான் இதுல முன்னோடியா இருக்கிறீங்க, நாங்கள் இப்பதான் அதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அன்றைக்கு. ஆனா இன்றைக்கு அந்த மாதிரி விஷயங்களை என்ன நவீன சமூகம் அதுக்குள்ளதானே இருக்குது. இப்ப எங்களுக்கு இந்த போன்ல ஒரு ஆவணப்படமோ அல்லது 10 நிமிஷம் கிளிப்போ எதுவுமே இல்லை. மேபி உங்களுக்கு பேஸ்புக் இதுகள்ல போடுறதுக்கான இது பேஸ்புக்கு போடுறதுக்கு வழிமுறை இருக்கு இல்லையா? பேஸ்புக் சில விஷயங்களை தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஆனா இந்த நினைவு தினத்தை பற்றியோ அல்லது இந்த நினைவேந்தலை நடத்த அதை எடுத்து கொண்டு வரக்கூடாதுன்னு எந்த தடையும் இல்லை. நீங்கள் அதை பற்றி பேச முடியும். இருந்த மக்கள்
கொல்லப்பட்ட அல்லது இறந்து போனனால நாங்க நினைவு கூறுறோமே தவிர அப்ப அதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க அந்த மெட்டீரியல்ஸே இல்ல எங்கள்கிட்ட, அவைலபிலிட்டி இல்ல, அதுக்கான முயற்சி இல்ல, சரிதானே? அப்ப நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியாது. இப்போ நீங்க என்ன செய்வீங்க, ஒரு ஊடக அறிக்கை விடுவீங்க, அது வெப்லயும் பேப்பர்லயும் வரும், அது எவ்வளவு பேர் பாப்பினோம் இல்ல மற்றது உண்மையா ஃபார்மேட்ஸ் இருக்குது தானே, அந்த எல்லா ஃபார்மேட்ஸுக்குள்ளாலே நீங்க போகணும், ரீச் பண்ணணும். அப்பதான் உங்களால மேக்சிமம் எவ்வளவு பேரை ரீச் பண்ண முடியுமோ அவ்வளவு பேர்கிட்ட. மற்றது இப்படியான விஷயங்கள் இல்லாட்டில் ஒரு பொதுவான இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளுக்கு பொதுவான ஒரு வடிவம் அல்லது ஒரு இலட்சணம் இல்ல அது மாதிரியான ஒரு ஒரு படம் ஒரு இல்லாட்டி ஒரு போஸ்டர் எல்லாரும் ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி அது நானும் நீங்களும் கிரியேட் பண்ணல என்று அதுக்காக சொல்லி நான் உருவாக்கப்பட்டிருக்குது உத்தியோகம். இப்ப நாங்கள் கூகுள் பண்ணினா நிறைய டாக்குமெண்ட்ஸ் வரும், அதுல சில இடங்கள்ல தகவல் பிழைகள் இருக்கலாம். அதை நாங்களோ இல்ல இன்னொருத்தர் ஒரு ஆர்வக்கோளாறுல ரெண்டு விஷயம் தெரியாமல் ஒரு விஷயத்த பகிர்ந்துட்டா அது சில அது வைரல் ஆயிட்டுன்னு சொன்னா அந்த தகவல் தான் நாளைக்கு உண்மையாக. நாங்கள் முள்ளிவாய்க்கால் நாங்கள் 18 19 17 என்ற குழப்பங்களும் ஆரம்பத்துல இருந்தது. பட் அது இன்றைக்கு 18 முடிவு செய்யப்பட்டிருக்குன்றது அது என்ன ஸ்ட்ரக்சர் இல்ல அது ஒபிஷியல் டிக்ளரேஷனான்றது கூட இல்ல எங்கள்ட்ட இல்ல. சும்மா நான் மே 19 தான் நினைவு நாள் என்று நான் சிலவுல ஒரு கொடியை தூக்கி கொண்டு போனேன்னு சொன்னா காலப்போக்குல மே 19 ஆயிடும். அப்ப அப்படியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு என்ற பட்சத்துல முறைமைப்படுத்தப்பட வேணும். அது சரியா இயங்கி வேணா அது ஒரு மாசத்துக்கு முன்னமே அது எல்லாத்தையும் இதாண்டு இந்த வருஷம் இதுதான் இந்த தீம் இந்த வரைபடத்தோட இந்த விஷயத்தோட இந்த படத்தோட இந்த வாசகங்களோட நாங்கள் இந்த வருஷம் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை அனுஷ்டிப்போம் என்றத நானோ நீங்களோ இல்லாட்டி யாரோ எக்ஸோ ஐயோ சொல்ல முடியாது. அதுக்காக ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னால் அவர்கள் அதை டிக்ளேர் பண்ணால் இந்த வருஷத்துக்கான தீம் இதுதான், நாங்கள் இதோட தான் இதுன்றோம். இந்த வருஷத்துல நாங்கள் மேபி போன வருஷம் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றது ஒரு பேசுபொருளாக்கப்பட்டது. இந்த வருஷம் வேற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே அப்படி இல்லாட்டி கூட அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றது உரிய முறையில நாளைக்கு ஒரு ஆள் என்ன செய்யலாம்னா நல்ல வடிவா மண் சட்டியில முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்குற மாதிரியான ஒரு இது வடிவா இருக்குன்னு நான் விஷயம். அது போன முறை அந்த பிளாஸ்டிக் வண்டே கப்புகள்ல இஷ்யூ பண்ணப்பட்டது ஒழுங்குபடுத்தல்கள் இல்லாட்டி அது தொடர்பான அறிக்கைகளாவது இருந்தா யாரோ ஒருத்தன் செய்யணும் விரும்புறவன் ஓகே இதை இப்படித்தான் செய்யணும். அது எல்லாமும் நாளைக்கு பலவீனத்தை தான் சொல்றேன் திரும்ப திரும்ப. நாளைக்கு இப்படியான தப்புகள் நடக்கலாம். நான் ஒரு வசதியான ஒரு வர்த்தகரோ யாரோ ஒரு ஆள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கணும் உண்மையா இருந்தால் விரும்பினாலும் அதுக்குள்ள நாளைக்கு அஜுப்ளம்ஸை போட்டு கொடுக்கலாம். பார்க்கப்படுறவர் அடே இப்ப ஒரு 15 வயசு சிறுவன் பாக்குறான்னா அவனுக்கு அன்றைக்கு என்ன நடந்துன்னு தெரியாது. பட் இவ்வளவு லவிஷா தான் நாங்க கடைசி நாள்ல அது ஒரு மைண்ட் தானே, பிளான் பண்ணி வைக்காட்டும் நல்லா தானே இருக்கு. இது என்ன இவ்வளவு அப்ப அதுக்கான வரவிலக்கணங்கள் ஓகே இந்த கஞ்சி இப்படித்தான் தயாரிக்கப்படணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படித்தான் சர்வ் பண்ணப்படணும் என்ற விஷயங்களை எல்லாம் அது ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்துட்டு அது பிராக்டிஸ் ஆயிடும். கோயில்கள்ல இருக்கக்கூடிய சில நடைமுறைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அது அப்படித்தான் நீங்கள் இது இப்படிதான் செய்யணும் சடங்குகளாக அது காலங்காலத்துக்கு இருக்கு. சில விஷயங்கள் எப்ப என்ன நடந்ததுன்றது தெரியாது. ஆனால் இப்போ நாங்க இப்படிதான் செய்யறோம். நாளைக்கு அதை பற்றி ரிசர்ச் கேட்கணும். 1000 வருஷத்துக்கு மேல வந்து பிராக்டிஸ் ரிசர்ச் பண்ணிக்கல அந்த நூல் தெரியும். இதுக்காகத்தான் இந்த நடைமுறை இருக்கு. இப்போ முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லைன்னு சொல்லி எங்கட சமய சம்பிரதாயங்களுக்கான விளக்கங்கள் சொல்லப்படுது தானே. அப்படே அப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்படுறோம் சில விஷயம். அதை பற்றி ரிசர்ச் பண்ணாப்பதான் தெரியும். அது மாதிரி இப்ப ஒரு சிரட்டையில கஞ்சின்றது ஒரு லோகோவா ஒரு பிராண்டா மக்கள்கிட்ட கொண்டு போனா 200-500 வருஷத்துக்கு பிறகு இதே இந்த நாள்ல மே 18ஆம் தேதி என்னது கொடுக்கணும் அன்றைக்குள்ள இந்த நினைவுகள் திரும்ப கிளறப்படும். இல்லாட்டில அந்த தகவல்கள் திரும்ப போகும். அது ஒரு சின்ன ஸ்பார்க் தான் நாளைக்கு திரும்ப இன்னொரு நல்லதுக்கான வழியை திறக்குமா கூட இருக்கலாம். அது செய்யப்படலைன்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்குள்ள நடுவுல இந்த வேற விஷயங்கள்ல கவன குறிப்புகள் போகுது. ஆனா இது அதனுடைய மையக்கரு அல்லது மைய புள்ளி
இந்த புள்ளியை விட்டுட்டு நாங்கள் வேற தேசியத்தை கட்டி எழுப்புறோம் என்றதெல்லாம் சாத்தியமான விஷயங்கள் அல்ல. தேவை இதை விட்டுட்டு நாங்கள் அங்க போகிறோம் என்ன கட்டி எழுப்புறோம். இப்ப அதன் மீது அக்கறை செலுத்தப்படணும், உடனடியாக அது தொடங்கப்பட வேணும். இந்த முள்ளிவாய்க்கால் கடைசி முள்ளிவாய்க்கால் வாரமாவது திரும்ப ஒரு மீளெழுச்சியோட அது போன வருஷத்தை விட இன்னும் இதன்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். அதுக்கு உரிய தரப்புகள் எல்லாமே, அரசியல் சரி, சிவில் சமூகங்கள் சரி, முள்ளிவாய்க்கால் குழு, அந்த நினைவேந்தலுக்கான குழு சரி, எல்லாருமே உடனடியாக ஒரு நடவடிக்கைக்கு போயாகணும் என்ற ஒரு மேலே அப்படியான ஒரு கட்டாயம் இருக்குது. இப்ப நாங்கள் எங்களுடைய துறை சார்ந்து அல்லது எங்களோட கூடிய ஒரு ராமர் பாலங்கட்டைகள் அணில் அந்த கட்டுமானத்தில் ஏதோ ஒரு கன்ட்ரிபியூஷனை செய்த மாதிரி நாங்கள் அதை அந்த ஆரம்ப புள்ளியா இருக்கிறோம். அது தொடர்ச்சியாக இது சார்ந்தோரால் நிச்சயமாக சரியான முறையில முன்கொண்டு போகணும். இல்லாட்டில் யாரோ ஒரு ஆள் சரியான முறை இல்லாதோண்ட மக்கள் இந்த பிராக்டிஸ் கொண்டு வந்து விட்டுட்டு அதுவே நடைமுறையாகப்படும் போது நாங்கள் இன்னொரு 20 வருஷத்துக்கு பிறகு இல்லாட்டி 5 வருஷத்துக்கு பிறகு இது இல்லை என்று சொல்லி நாங்கள் எத்தனை பேர் சத்தம் போட்டும் பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஆனவடியால் இது தொடர்பாக உரியவர்கள் உரிய நடைமுறைக்கு வருவார்கள், உரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று நம்பி இன்றைய இந்த அரட்டை நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி. நன்றி.